பசுமை நிறைந்த காட்டில் எல்லா விலங்குகளும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வந்தன. ஆனால் ஒரு நாள் சிங்கமும் புலியும் யானையும் கரடியும் வாக்குவாதம் செய்தன, இந்த காட்டின் உண்மையான அரசன் யார் என்று. அப்போது புத்திசாலி ஆந்தை சொன்னது, சண்டையிடாமல் போட்டி நடத்துவோம். யார் காட்டிற்கு சிறந்த பரிசை தருகிறார்களோ அவர்தான் அரசன் என்று. கரடி முதலில் முயன்றது. கரடி தேன்கூடுகளை சேகரித்து எல்லா விலங்குகளுக்கும் இனிப்பாக பகிர்ந்தது. விலங்குகள் தேனை ருசித்து மகிழ்ந்தன. ஆனால் இது இனிமையானதுதான், ஆனால் நீண்ட நாட்கள் போதாது என்றன. அடுத்து யானை கனிகளால் நிறைந்த கிளைகளை இழுத்து கீழே கொண்டு வந்து எல்லோருக்கும் பகிர்ந்தது. விலங்குகள் கனிகளை உண்டு மகிழ்ந்தன. ஆனால் ஆந்தை சொன்னது, இது நன்றே, ஆனால் கனிகள் பருவத்துக்கு மட்டுமே வரும். சிங்கம் பெருமையாக கர்ஜித்து, நான் உங்களை எல்லாம் காப்பாற்றுவேன், நான் வலிமையுடையவன் என்றது. ஆனால் சிறிய விலங்குகள் பயந்து நடுங்கின. முயல் மெதுவாகச் சொன்னது, பாதுகாப்பு அவசியம்தான், ஆனாலும் சிங்கத்தின் கர்ஜனை எங்களை பயமுறுத்துகிறது. பின்னர் நரி அமைதியாக யோசித்தது. உணவோ வலிமையோ அல்ல, நாம் ஒருவருக்கொருவர் நட்பாக இருந்தால்தான் காடு பாதுகாப்பாக இருக்கும் என்றது. நரி விலங்குகளையெல்லாம் ஒன்றாகச் சேர்த்து, என் பரிசு நட்புதான், நாம் ஒன்றுபட்டால் யாரும் நம்மை வெல்ல முடியாது என்றது. விலங்குகள் ஆரவாரம் செய்து கொண்டாடின. உண்மையான மந்திரம் ஒற்றுமைதான் என்பது அவர்கள் உணர்ந்தனர்.